முதல் வாசகம் பொன்மொழிகள் பல. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10 முதல் 13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பழி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதை ஆண்டவருக்கு ஒப்பளிக்கும். மீட்டுமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டங்கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பவரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதுமில்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளோருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவராவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதில்